குப்தாவ அருந்ததி வந்து கிண்டல் பண்ணிட்டுருக்காங்க. பாவம் குப்தா அவங்க நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லி கிண்டல் அடித்து சிரிச்சுட்டு போயிடுறாங்க. அதுக்கு வந்துட்டு குப்தா சொல்கிறாரு, நான் இங்கேருந்து போகணுன்னா வந்துட்டு எனக்கு அந்த மோதிரம் தேவைப்படுது. அந்த மோதிரத்தை நான் எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும். அப்படி நான் ஒரு வாரத்துக்குள்ளே இங்கேருந்து நான் பூலோகத்துக்கு போகலன்னா வந்துட்டு அங்கேருந்து யாருனா வந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டோன்னா அருந்ததி வந்துட்டு இன்னும் 7 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே என் குடும்பத்தை வந்துட்டு மனோகரிக்கிட்டேருந்து காப்பாற்றினோம். நான் நல்லபடியாக எல்லாம் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு நேராக உள்ளே போகிறாங்க. அங்கே போனால் இங்கே நம்மளோட அமரேந்தர் வந்துட்டு அவங்க அம்மா அப்பா கிட்டே இருக்கிறாங்க. அவங்க அம்மா அப்பா ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காங்க, பாக்கி பேசுகிறது எல்லாமே அருந்ததி மாதிரி இருக்குதுன்னு சொல்லி தனித்தனியாக யோசிச்சுட்ருக்காங்க. அமரேந்தருக்குமே அது தோணுது. இப்போ வந்துட்டு என்னாச்சுப்பா, ஏன் ஒரு மாதிரியாக இருக்குது, எனக்கு தெரியும் நீ ஏதோ கஷ்டப்படுற, என்னன்னு சொல்லி கொஞ்சம் கஷ்டத்தை இது பண்ணிக்கோன்னு அவங்க அம்மா சொல்ல, அப்புறம் அழுதுகிட்டே வந்துட்டு எனக்கு அந்த பொண்ணு பேசுகிறது, அந்த மிஸ் அம்மா பேசுகிறது எல்லாமே வந்துட்டு அருந்ததி பேசுகிற மாதிரியே இருக்குமான்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. இதை அருந்ததி பார்த்துடுறாங்க. ரொம்பவே அவங்களுமே ஃபீல் பண்ணுறாங்க. நீ கவலைப்படாத, எல்லாம் சரியாக போய்டும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து போன பிறகு அவங்க அம்மா அப்பா 2 பேருமே அமரேந்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். எத்தனை நாளைக்கு இவனை இப்படியே கஷ்டப்பட்டு விட்டு நம்ம வேடிக்கை பார்க்கறது, என்னைக்கு இருந்தாலும் பண்ண தானே போகிறோம். அவன் ஒத்துக்க மாட்டான், அவன்கிட்ட நம்ம தான் பேசி புரிய வைக்கணும்னு சொல்கிறாங்க. இதனால் மனசறிஞ்சு போயிடுறாங்க அருந்ததி. அப்புறம் வெளியே வந்துட்டு எப்படியாவது இது பண்ணணும், மனோகரி பாவம் தான், அவளை இந்த வீட்டை விட்டு நான் அனுப்ப மாட்டேன்னு குப்தா கிட்ட சொல்லிட்டு இருக்கா, அவளை பற்றி தெரியாமல் நீ சொல்லிட்டு இருக்க முதலேன்னு சொல்கிறாங்க. பாவம் அவள் சின்ன வயசுலேருந்து என் மேலே எவ்வளோ அன்பாக இருந்தா, அந்த கல்யாண விஷயத்தில் மட்டும்தான் நான் தான் கேட்டுருக்கணும், என் மேலே தான் தப்பு அப்படின்ட்டு அவங்க சொல்கிறத கேட்டவுடனே குப்தா வந்துட்டு பாவம் அந்த பாலகியை பற்றி தெரியாமல் இந்த பாலகி இவ்வளோ வெள்ளந்தியாக இருக்காளேன்ற மாதிரி யோசிச்சுக்கிறாங்க. இங்கே மனோகரி அப்பாடா கல்யாண விஷயம் பேசுகிறாங்களா, கண்டிப்பாக வந்துட்டு நம்மளை தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்கன்னு சந்தோஷமாக ஆயிடுறாங்க. மறுநாள் காலையில் வந்துட்டு குழந்தைங்களுக்கு பிடிச்சி எல்லாமே செஞ்சு வைக்கிறாங்க. குழந்தைங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பிட சொல்கிறாங்க. இது உனக்கு பிடிச்சது, இது உனக்கு பிடிச்சது, ஸ்வீட்டு எல்லாமே கொடுக்குறாங்க. அமரேந்தருக்கு பிடிச்சதும் எல்லாமே செய்ய சொல்லி எல்லாருக்குமே போடுறாங்க. என்ன விஷயம் சந்தோஷமாக இருக்குன்ட்டு அவங்க அம்மா அப்பா கேட்க, ஒன்றும் இல்லை ஆண்டி, சடங்கெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சுன்னு ஐயர் சொன்னார்ல, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. எப்படியா இருந்தாலும் இவங்களுக்கு நம்ம தான் மருமகளாக வரப்போகிறோம், எனக்கு சந்தோஷமாக இருக்குன்ற மாதிரி மனோகரி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அப்போது பாக்கி வராங்க, பாக்கியும் சாப்பிட சொல்கிறாங்க. பாக்கி வந்துட்டு இந்த மாதிரி நாளன்னைக்குலேருந்து பசங்களுக்கும் ஸ்கூல் வந்துட்டு போகணும். அதுக்கு முன்னாடி ஒரு 2 டேஸ் வந்து நம்ம சின்ன ட்ரிப் மாதிரி போயிட்டு வரலாம், பசங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்ல, நீங்களும் இங்கே தானே இருக்கீங்க, பசங்க ஒரு மாதிரி இருக்காங்களேன்னு சொல்ல மனோகரி உடனே இந்த பிளானை ஃப்ளாப் பண்ணுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அமரேந்தர் அதுதான் சொல்லுவார்னு நினச்சிட்டு சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இவங்கெல்லாம் போட்டோம், எப்படியும் அமரேந்தர் வீட்டில் தான் இருப்பான், அவங்ககிட்ட க்ளோஸ் ஆகிறதுக்கு இது ஒரு சான்ஸுன்னு சொல்லி மனோகரி இதோ ஒரு பிளானாக யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. அதோட எபிசோட் முடியுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.